வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். 108 நாட்கள் ஹாபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப். வாழ்வின் மிக முக்கியமான 5 துறைகள்: பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், வெல்த் கிரியேஷன், ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5 துறைகளை சூஸ் பண்ணி இந்த 5 துறைகளிலும் நமக்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படணுங்கிற அந்த குறிக்கோளோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம் வாழ்வின் அகமும் புறமும் நமக்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்பட வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு சூப்பரான அற்புதமான மிக மிக அபண்டன்ட் லைஃப் நம்ம வாழணும். ஏன்னா இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சமே அந்த மாதிரிதான் அமைக்கப்பட்டுள்ளது. மனித உயிர்கள் மட்டுமல்லாது எல்லா விதமான உயிர்களுக்கும் தேவையான அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இத நாம வாழக்கூடிய இந்த பூமியில நம்ம சுத்தி பார்க்கிறோம். அதே போல நம்முடைய உடம்பிலும் இந்த பஞ்சபூதங்கள், இந்த 5 பூதங்களும் நம்ம உடம்புலயும் இருக்கு. நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 விஷயங்கள் நம்ம உடம்புலயும் இருக்கு. அதே போல ஆன்மீகத்திலும் பாத்தீங்கன்னா இந்த 5க்கும் 5 விதமான ஊர்கள்ல 5 விதமான கோயில்களை ஏற்படுத்தி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த பர்டிகுலர் பஞ்சபூதத்தோட அப்படியே லிங்க் பண்ணிருப்பாங்க. அதற்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு கதை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த இதை வச்சிருக்கோம், இதற்கு என்ன காரணம், இந்த பூமியில, இந்த பகுதியில, தமிழ்நாட்டுல, இந்த பகுதியில, இந்த இடத்துல, சவுத் இந்தியால, ஏன் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் நிலத்திற்கு அதிபதியா இந்த இடத்துல ஒரு இறைவன், ஒரு கோயில். நீருக்கு அதிபதியாக இந்த இடத்துல ஒரு இறைவன், ஒரு கோயில். அதே போல காற்றுக்கு, நெருப்புக்கு, அதே போல விண் என்கிற அந்த ஆகாஷ் அல்லது ஆகாசம் அப்படிம்பாங்க, விண். அதுக்கு ஒரு கோயில், அதுக்கு ஒரு இறைவன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான கோயில் உருவாக்கி இருப்பாங்க. சோ அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது, இந்த பிண்டத்தில் இருப்பதுதான் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது, எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. சோ எல்லா உயிர்களும் ஒன்றுதான். எல்லா உயிர்களும் ஒரே மூலத்திலிருந்து, ஒரே ஆதி மூலத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்கிறது. அந்த ஆதி மூலத்திலிருந்து சும்மா இருந்த அந்த சிவம் சக்தி பெற்றது, மலர்ச்சி பெற்றது, வளர்ச்சி பெற்றது. சும்மா இருந்தது, ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்தது. ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக்கா மாறிச்சு. சிவம்ல இருந்து சக்தி பிறந்தது. இந்த சிவம் சக்தி சேர்க்கை தான் இந்த பஞ்சபூதங்களும், இந்த 9 கோள்களும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதுல இருந்து தான் தோன்றியது. அங்கிருந்து தோன்றிய விஷயங்கள்ல உயிர்கள் முதல்ல ஓரறிவுல இருந்து ஆரம்பிச்சது, அப்புறம் 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் வந்தது, அப்புறம் 6 அறிவு கொண்ட மனிதன். அந்த மனிதனும் எப்படி இனிஷியலா இருந்தாங்க அப்படின்னா, மிருகங்களை போல இந்த 2 கைகளும் அப்படியே கீழே ஊனி கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே முதுகு தண்டு நிமிர 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 முதுகு தண்டு நிமிர்ந்து கடைசியில முதுகு தண்டு நிமிர்ந்து இன்றைக்கு இருக்கிற மனிதன் மாதிரி ஆன பிறகு அந்த முன்னாடி இருந்த 4 இதுவும் அந்த அது என்ன ஆயிடுச்சு, கைகளா மாறிடுச்சு. ஸோ விலங்குகளுக்கு, 5 அறிவு விலங்கினங்களுக்கு 4 கால்களாக இருந்ததுதான் மனிதனாக மாற்றம் பெறும்போது 2 கைகள் 2 கால்களா மாறுச்சு. அதனாலதான் நம்ம 2 காலில் நடக்கிறோம். வாழ்க வளமுடன். சோ இந்த மாதிரி பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல கோள்கள் தோன்றி, அந்த கோள்கள்ல உயிர்கள் தோன்றி, இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி, அதன் பின்பு இந்த உயிர்கள்லாம் தோன்றியது. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண்ணு. அந்த மாதிரி முதல்ல 1, அப்புறம் 2வது, 3வது, 4வது, 5வது ஒவ்வொன்றா தோன்றியது. அதற்கு பின்பு ஓரறிவுல இருந்து 5 அறிவு விலங்கினம், 6 அறிவு மனிதன், இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ மனிதனா பிறந்த பிறகு மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டிய மனிதன் ஏன் மகிழ்ச்சி இல்லாம கவலையோட, எல்லாரோட ஒரு மாதிரி கோபத்தோட, ஒரு வெறுப்போட, ஏன் அவ்வளவு நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட மனிதன் ஏன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அதை எப்படி சரிப்படுத்துவோம்? அதே போல இந்த உடல்ல நோய்கள் ஏன் ஏற்படுகிறது? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் ஏற்பட்டால் அதுல பாவப்பதிவுகள் இருக்கு அந்த மனிதனிடத்துல அப்படின்னு சொல்றாரு தத்துவஞானி வேதாத்ரி. உடலிலே நோய்,
உள்ளத்திலே களங்கம். இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா பாவப்பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாவப்பதிவுகளை சரி பண்ணணும். ஸோ உடம்பை முதல்ல சரி பண்ணுவோம். உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெய்ஞானம் அடையணும். இந்த விஞ்ஞானத்தையும் இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்து இந்த விஞ்ஞான உலகத்துல நாம மெய்ஞானம் அடையணும் அப்படின்னா நாம முதல்ல உடம்பை சரி பண்ணணும். அந்த உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை சரி பண்ணணும். அந்த உயிராற்றல் நல்லா தெளிவு பெற்று நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடிய வகையில 100-120 வருடங்கள் உயிர் வாழக்கூடிய வகையில நாம நம்மளுடைய உடலை சரி பண்ணணும். உயிராற்றலை வளப்படுத்தணும். ரெண்டையும் சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியா சூப்பரான லைஃப் நம்மளால வாழ முடியும். அண்ட் நீண்ட நாள் உயிர் வாழணும்னா நமக்கு பொருளாதார வளமும் தேவை. ஸோ அதுக்கு தேவையானதை இன்னைக்கு யங்கா இருக்கும்போது யூத்ல இருக்கும்போதே நாம அதுக்கு ஃபியூச்சர் லைஃபுக்கு தேவையானதையும் இன்னைக்கே சேமிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கே முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால எல்லாமே பொருள் வளமும் முக்கியம். உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், இது மூணுமே முக்கியம். 4வது + 5 ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். நட்பு நலம் அண்ட் குணநலம். ஸோ நல்ல கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கும்போது பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களும் போய் அதற்கு பதிலா 6 நல்ல குணங்கள் வந்துருச்சு அப்படின்னா அப்ப நம்மளுடைய குணநலம் எப்படி இருக்கும்னு பாருங்க. சூப்பரான இருக்கும். எல்லோரும் நம்ம கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நம்ம கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க. நாம அவங்க வீட்டுக்கு வரணும், நாம அவங்களுடைய பிசினஸ் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய குணநலனை சரி பண்ணி அதனால நட்பு நலமும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரிலேஷன்ஷிப் உறவுகளும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து பழகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த நட்பு நலமும் குணநலமும் ஒன்றாக இணைந்து சூப்பரா உறவுகள் மேம்பட்டு உறவுகளை நல்ல முறையில வச்சுட்டு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான அற்புதமான வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ வேண்டும். ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சிக்கு பிறந்தவர்கள் நாம் ஒவ்வொருவரும். ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலையில உருவான ஒரு வித்து, உருவான அந்த ஒரு விதை, அது 10 மாதங்கள் தாயின் கருவறையில வளர்ந்து ஒரு உயிராக ஜனித்து இந்த பூமியில பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்துதான் நாம இப்படி வந்திருக்கோம். ஸோ கண்ணுக்கே தெரியாத பல லட்சம் விந்தணுக்கள்ல இருந்து ஒரே ஒரு விந்தணு அந்த முட்டைக்குள்ள துளைத்து உள்ளே சென்று ஒரு கரு உருவாகி ஃபர்ஸ்ட் செல் 1, 2, 4, 8, 16, 32, 64 மல்டிப்ளை ஆகி அது கருவாக மாறி அது உயிராக உருவாகி 10 மாதங்கள்ல எல்லா உறுப்புகளும் வளர்ந்து அது அப்படியே 10 மாதத்துல ஒரு குழந்தையா பிறக்குது. ஸோ கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கக்கூடிய பல லட்சம் விந்தணுக்கள்ல இருந்து ஒரே ஒரு விந்தணு தான் வெற்றி பெற்றது. ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெற்றியோட தான் நம்ம பிறந்தோம். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய வெற்றி. பல லட்சம் அணுக்கள்ல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு உயிரணு தான் வெற்றி பெற்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட நம்ம வாழ்க்கையை தொடங்கிய நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆறறிவு மனிதனாக இவ்வளவு பெரிய உடலோட வாழ்ந்துட்டு இருக்கிற நாம ஏன் கவலைப்படணும், ஏன் கோவப்படணும், ஏன் ஃபியூச்சரை நினைச்சு வருந்தணும், ஏன் பாஸ்ட நினைச்சு வருந்தணும், ஏன் ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படணும்? இன்றைக்கு இருக்கிற இந்த மகிழ்ச்சியா இந்த நிகழ்காலத்தை, இந்த நிமிடத்தை, இந்த நொடியை மகிழ்வாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், மகிழ்வித்து மகிழ்வோம், மகிழ்வித்து மகிழ்வோம். இதுதான் நம்மளுடைய டேக்லைனா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய மோட்டோவா இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த மகிழ்ச்சியினால என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் மகிழ்ச்சியா வச்சுப்பேன். நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதனால என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு அந்த மாதிரி மனநிலையோட நம்ம வாழணும். எனக்கு அது கிடைச்சா, எனக்கு இது கிடைச்சா, எனக்கு இவங்க வந்து சேர்ந்தா, இவங்க என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா, அவரு என்னை மதிச்சா, அவரு எனக்கு மரியாதை கொடுத்தா, இவங்க என்னை இப்படி நடத்துனாங்கன்னா, இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் ஆஃபர்ஸ் எனக்கு வந்ததுன்னா, இவ்வளோ ஆர்டர்ஸ், இவ்வளோ லட்சத்துக்கு, இவ்வளோ கோடிக்கு எனக்கு ஆர்டர் வந்ததுன்னா, இப்படி இந்த மாதிரி நடந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மாதிரி மனநிலை இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சிக்கு பிறந்த மனிதன் நான். ஸோ நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் மகிழ்ச்சியாக என்னுடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி அற வழியில் நின்று என் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று நான் பொருளீட்டுவேன். மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த மகிழ்ச்சியோட அந்த மகிழ்ச்சியான மனநிலையில தான் நான் என் வேலையை செய்வேன். எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு மெடிடேஷன் பண்றதுனாலும் சரி, ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ரொபோசல் கொண்டு போய் கொடுக்கறதுனாலும் சரி, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுனாலும் சரி, அல்லது ஃபைனல் க்ளோசிங் லெவல்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ்ல எதுவா இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளோட மனிதர்களோட மகிழ்ச்சியா நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் எங்கேயுமே மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் மற்றவர்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வோம்.
மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய எண்ணம், சொல், செயலால நம்மளால தப்பு செய்ய முடியாது. நாம எப்பவுமே நல்லதுதான் செய்வோம். அந்த நல்லதை நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, இந்த சமூகத்திற்கு எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில ஒரு சிறப்பான, அற்புதமான, மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அந்த மாதிரி வாழறதுக்கு அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த உடல் நல்லா இருக்கணும், உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் நல்லா இருக்கணும். இது ரெண்டுக்கும் தேவையான பயிற்சியை தினமும் நம்ம செஞ்சே ஆகணும். அதுதான் அடிப்படை, அதுதான் ஸ்டார்டிங். அதை நான் சரியா பண்ணாதனால தான் இன்னைக்கு நான் 104 கிலோல இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல 121.3 வரைக்கும் போனோம். இதுதான் என்னோட ஹையஸ்ட் வெயிட், 121.3. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, டயட்டை மாத்தி, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை குறைச்சு, புரோட்டீன்ஸ் புரதச்சத்தை அதிகப்படுத்தி, ஃபைபர் நார்ச்சத்தை அதிகப்படுத்தி, உணவு அதுக்கேற்ற மாதிரி மாத்தி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 104 வந்திருக்கோம். இன்னும் டார்கெட் இருக்கு 75 அந்த வரைக்கும் போகணும் அப்படின்னு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நீங்களும் உங்கள் உடல் நலத்தை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. வெயிட் ஜாஸ்தியா இருக்கா, வெயிட்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. வெயிட் கம்மியா இருக்கா, நல்ல சத்தான உணவுகள், புரோட்டீன், ஃபைபர், இது ரெண்டும் ரிச்சா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வச்சுக்கலாம். அதுவும் 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம டயட்டை மாத்திக்கணும். அண்ட் கொழுப்பு சத்துள்ள உணவு, நல்ல கொழுப்பு, குட் ஃபேட் உள்ள உணவுகள் அதையும் எடுத்துக்கணும். அதுவும் தேவை. புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ். இந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடணும். இந்த சீசன்ல என்னென்ன விளையுதோ, நாம வாழக்கூடிய பகுதியில என்னென்ன விளையுதோ அதை சாப்பிட்டாலே போதும். எங்கேயோ வெளிநாட்டுல வளர்ந்த ஒரு விஷயத்த அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 1-2 மாசம் 2 மாசத்துக்கு கெட்டு போகாத அளவுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அங்க அனுப்புறாங்க. அந்த மாதிரி பொருளை இம்போர்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நாம் வாழக்கூடிய பகுதியில நம்மை சுற்றி என்ன விளையுதோ அதை சாப்பிட்டாலே போதும். அதுலயே எவ்வளவோ சத்துக்கள் இருக்கு, அதுவே போதும் நமக்கு. அதுல புரோட்டீன்ஸ், ஃபைபரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், குட் ஃபேட்டு, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சப்ளிமெண்ட்ஸுங்கிறதே தேவையில்லை. பட் ஒரு சிலருக்கு உடல் சரியில்லை, கொஞ்சம் உடம்புல சில விஷயங்கள்லாம் கம்மியா இருக்கு, சில இதெல்லாம் டெஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நேரத்துல உடம்பை சரி பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துட்டு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த உணவோட, ரெகுலர் உணவோட சேர்த்து கொஞ்சம் ஹெல்த் சப்ளிமெண்ட்டையும் ஒரு சித்த மருத்துவரையோ ஆயுர்வேத மருத்துவரையோ கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி டெஃபினட்டா முக்கியம். உடற்பயிற்சியின் ராஜா நடராஜா அப்படிங்கிறாங்க. உடம்புல நிணநீர் ஓட்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அப்பதான் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான, எல்லா ஆர்கன்ஸ்க்கும் தேவையான எல்லா விஷயங்களும் கரெக்டா போய் சேரும். உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி டெய்லி காலையில் செய்வோம். அந்த உடற்பயிற்சியில கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, தசைநார் பயிற்சி, கண் பயிற்சி, மகராசனம், உடம்புல இருக்க முக்கியமான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றது, ரிலாக்ஸேஷன் அண்ட் வஜ்ராசன நிலையில இருந்து சில பயிற்சிகள் செய்யறது, இப்படி பல்வேறு விதமான எல்லா விஷயங்களும் உடலுக்கு தேவையான எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி அதுல அடங்கி இருக்கு. எளிய முறை உடற்பயிற்சி செய்வோம். உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சி செய்வோம். டெய்லி காலைல 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், 5 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. அதே போல ஒவ்வொரு நாள் முதல் வேளை உணவு எடுத்து சாப்பிடும் போதும் அந்த பயிற்சியை அந்த நேரத்தில் செய்யணும். ஒவ்வொரு நாளும் முதல் வேளை ஒரு டம்ளர்ல ஏதோ ஒரு லிக்விட், நீங்க காலையில என்ன லிக்விட் ஃபர்ஸ்ட் குடிக்கிறீங்களோ அப்போ அந்த ஒரு சின்ன பயிற்சி. அதுக்கெல்லாம் 30 செகண்ட்ஸ் to 1 minute தான் ஆகும். மொத்தமே ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் தான் ஆகும் இந்த பயிற்சி. உயிராற்றலை வளப்படுத்தும் அற்புதமான பயிற்சி. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மைன்னு சிவபாகிய சித்தர் சும்மா எழுதி வச்சுட்டு போல. அத அற்புதமா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்படி செய்யலாம்? 13, 14 அல்லது 15 வயசுக்கு வந்த எல்லா ஆண் பெண் மாணவ மாணவிகள் எப்படி இதை கத்துக்கிட்டு செய்யலாங்கிறத அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு தத்துவஞானி வேதாத்ரி. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமயத்திற்கு சென்று, அல்லது பொள்ளாச்சி மாவட்டம் ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கு நேரடியாக சென்று இதையெல்லாம் கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துங்க.
டெய்லி அதை பண்ணுங்க. நான் இப்போ நடுவுல கொஞ்ச நாள் விட்டுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய தேவையில்லாம ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நிறைய பிரச்சனைகள். இப்போ எல்லாமே கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிச்சோடனே இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதனால நீங்களும் இதை பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. நானும் டெய்லி காலையில் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதோட சேர்த்து கொஞ்சம் நடைபயிற்சியும் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான அற்புதமான வாழ்க்கை வாழலாம். அடுத்தது மனப்பயிற்சி. அதை நம்ம நாளைக்கு அதை பத்தியும் பார்ப்போம். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி ரெண்டையுமே செய்ய செய்ய தொடர்ந்து டெய்லி செய்ய செய்ய சூப்பரா அற்புதமா வாழ முடியும். மீண்டும் நாளைய காலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்வோம். உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். உடல் ஓம்புதலை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.